வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மிஷினில் ஸ்டிச் லென்த் அப்படிங்கிறது, அதாவது நம்ம எந்தெந்த மெட்டீரியலுக்கு ஸ்டிச் லென்த்தை கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பிக்னர்ஸ் வந்து தெரியாமல் நார்மலாகவே எல்லா மெட்டீரியலுக்கும் ஒரே மாதிரி தைக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ப்ளவுஸோ சுடிதாரோ நீங்கள் இந்த ஸ்டிச் லென்த்தை வந்து கரெக்டான முறையில் வச்சு நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக இன்னுமே அதிகமான ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ஸ்டிச் லென்த்னா என்ன, அது எந்தெந்த மெட்டீரியலுக்கு எந்த ஸ்டிச் லென்த்தை வச்சு தைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சோட லென்த் எப்படி என்ன அப்படின்னா, நம்ம தைக்கும்போது வரக்கூடிய இந்த தையலோட லென்த்தை தான் நம்ம ஸ்டிச்சோட லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மிஷினில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸ்டிச்சோட சைஸ், அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுக்கலாம். நார்மல் ஸ்டிச்சோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 3.5 தான். ஸோ நம்ம தைக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தைச்சிருக்கிறது வந்து 3, நெக்ஸ்ட்டு 3.5, நெக்ஸ்ட் வந்து 4, நெக்ஸ்ட் 5. இதில் ஸ்டிச்சோட இந்த லென்த்தை வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த தையலில் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது இந்த 4 ஸ்டிச்சஸ்லேயுமே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எந்தெந்த மெட்டீரியலில் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதாவது நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க, அதாவது அடித்து திருப்புறோம், அந்த மாதிரி வளைவு மாதிரி இருக்கக்கூடிய ஷேப், அதாவது இழுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய துணிகளுக்கு நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன ஸ்டிச்சஸ், அதாவது ஸ்டிச்சோட லென்த் வந்து கம்மியாக வச்சுட்டு போடணும். அதாவது 2.5, 3 அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஃபினிஷிங் சரியாக வரும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கெல்லாம் நம்ம அடித்து திருப்போம். ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை சுடியாக இருக்கட்டும், சம்திங் கிளாத் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நெக் அடித்து திருப்பும் போது நீங்கள் நார்மலாக இப்போ வரைக்கும் 3.5 வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 1 டைம் 2.5, 3 வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நெக்கோட ஃபினிஷிங்கே வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சோட சைஸு லென்த் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய, இப்போ இந்த 4, 5லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து டெம்ப்ரரி ஸ்டிச்சஸ். அதாவது இப்போ நம்ம ஸ்கர்ட்லாம் வந்து இப்போ பட்டுப்பாவடையெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டக்கு பிடிப்போம். ஸோ அந்த டக்கு பிடிக்கிற இடத்துலலாம் போய் நம்ம இந்த மாதிரி குட்டி தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டெம்ப்ரரி ஸ்டிச், அதாவது கொஞ்சம் நாளில் பிரிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி டெம்ப்ரரி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணியும் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு, அதுவும் சில்க் கிளாத்லாம் நம்ம குட்டி தையல் போட்டுட்டு பிரித்தோம் அப்படின்னா ரொம்பவே கிளாத் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் இல்லாமல் நம்ம வைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சோட லென்த்தை வந்து 4 to 5 அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க முடியும். இந்த ஸ்டிச் லென்த்தை வந்து கம்மியாக வந்து எந்தெந்த ஃபேப்ரிக்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த ஃபேப்ரிக்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கோ அந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் லென்த் வந்து கம்மியாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டிச் லென்த் அதிகமாக எந்தெந்த ஃபேப்ரிக்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, கனமான துணி தைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் லென்த்தை வந்து நீங்கள் வந்து கூட்டி வச்சு தைச்சா தான் உங்களுக்கு சரியாக வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ஜீன்ஸ் பேண்ட்லேயுமே ஸ்டிச்சோட சைஸ் வந்து இந்த மாதிரி கூட்டி வச்சு தான் தைச்சிருப்பாங்க. எந்த ஜீன்ஸ் பேண்ட்லேயும் ஸ்டிச் லென்த் வந்து கம்மியாக இருக்காது. எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் லென்த் வந்து அதிகமாக தான் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கனமான துணி தைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டிச் லென்த் வந்து கூட்டி தான் வந்து தைக்கணும். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, ஸ்டிச் லென்த் வந்து கம்மியாக வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து நெக்லைன்லலாம் நம்ம வந்து வைக்கும்போது சரியாக வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பனியன் கிளாத்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பனியன் கிளாத் மட்டும் இல்லை, எந்த ஒரு நெக்லைன் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5க்குள்ளே 1.5 to 2க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் போட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நெக்லைன் வந்து கரெக்டாக ஷேப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டிச்சோட லென்த்தை வந்து கூட்டுறது குறைக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
ஒவ்வொருத்தரோட மிஷினில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ 0 to 5 வரைக்கும் இருக்கும். 1ங்கிறது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப குறைவான ஸ்டிச் லென்த். அதாவது நீங்கள் வந்து ஸ்டிச்சோட லென்த்தை கூட்ட கூட்ட உங்களோட தையலோட நீளமும் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். 1ங்கிறது ரொம்ப மினிமம், 5ங்கிறது வந்து மேக்ஸிமம். ஸோ அந்த அளவில் நமக்கு என்ன மெட்டீரியல் தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சோட லென்த்தை வந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் சரி. கனமான துணி தைக்கும்போது தையல் வந்து விழமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, கனமான துணி தைக்கும்போது உங்களோட ஸ்டிச் லென்த்தை வந்து கூட்டி வச்சுக்கோங்க. 4 இல்லை 5 வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தையலும் வந்து அழகாகவே வந்து விழும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலியமாக ஸ்டிச்சோட லென்த் பற்றி எந்தெந்த மெட்டீரியலுக்கு எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.